வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், இன்னைக்கு ஜனவரி 1 2025 2024 முடிஞ்சிருச்சு. 2025 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அனைத்து மக்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தாண்டு தினத்தையொட்டி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்குங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து பாஜக பயங்கர குசி. என்ன ரிப்போர்ட்னா, உத்தரப்பிரதேசத்தில் 2024 ஃபேமஸான பிளேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2024 எந்தெந்த பிளேஸுக்கு எவ்வளோ பேர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா, உத்தரப்பிரதேச டூரிசம் தொடர்பான ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் உத்தரப்பிரதேச டூரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலுக்கு தான் அதிக மக்கள் போய் பார்ப்பாங்க. தாஜ்மஹாலுக்கு தான் அதிக விசிட்டர்ஸ் பயணம் மேற்கொள்வாங்க. ஆனால் இந்த 2024 பொறுத்த வரைக்கும் அயோத்தி ராமர் கோவில் தாஜ்மஹாலை ஓவர்டேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். 2024 ஜனவரியில் தான் அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடந்துச்சு. அப்போ தான் அந்த இனாகிரேஷன் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. 2024 ஜனவரியிலிருந்து 2024 செப்டம்பர் ஃபஸ்ட்டு 9 மாத ரிப்போர்ட்டை உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் 2024 ஜனவரியிலிருந்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு 9 மாதத்தில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு 135.5 மில்லியன் இந்திய மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. டொமஸ்டிக் பேசஞ்சர்ஸ் பயணம் மேற்கொண்டிருக்காங்க 135.5 மில்லியன். இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் 3153 பேர். அப்போ டோட்டலாக அயோத்தி ராமர் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு 9 மாதங்களில் 135.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ், அப்படின்னா 13.5 கோடி பேர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இது அயோத்தி ராமர் கோவில். ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் 115.9 மில்லியன் டொமஸ்டிக் பேசஞ்சர்ஸு, 9,24,000 வெளிநாட்டை சேர்ந்த பயணிகள். அப்போ டோட்டலாக 125.1 மில்லியன் பேர் தாஜ்மஹாலுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ 125.1 மில்லியன் அப்படின்னா 12.5 கோடி. அப்போது தாஜ்மஹாலை விட அயோத்தி ராமர் கோவிலுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 கோடிக்கும் அதிகமான பயணிகள் கூடுதலாக போயிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் தெரிய வருது. உத்தரப்பிரதேசத்துடைய டூரிசமே மிகப்பெரிய அளவில் க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2023 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 480 மில்லியன் பேர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 480 மில்லியன்னா 48 கோடி பேர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க 2023 ஃபுல்லாக. ஆனால் 2024 ஃபஸ்ட்டு 9 மாத ரிப்போர்ட் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா 47.6 கோடி பேர், 476 மில்லியன் பொதுமக்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ இன்னும் பேலன்ஸ் 3 மாதம் ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்குது. அதை சேர்த்திங்க அப்படின்னா 2023 விட மிகப்பெரிய ஒரு growth 2024 உத்தரப்பிரதேச டூரிசத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அயோத்தியா மட்டும் கிடையாதுங்க. வாரணாசியை பொறுத்த வரைக்கும் வாரணாசியில் 2024 6.2 கோடி பேர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. மதுராவை பொறுத்த வரைக்கும் 6.8 கோடி பேர், பிரயாக்ராஜை பொறுத்த வரைக்கும் 4.8 கோடி பேர், மிர்சாபூரை பொறுத்த வரைக்கும் 1.1 கோடி பேர், குஷிநகர் புத்திசத்தோடு தொடர்புடைய குஷிநகர் இருக்குல்ல, அதுக்கு 1.6 கோடி பேர். டோட்டலாக உத்தரப்பிரதேசத்துடைய டூரிசமே வேற லெவலில் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ரிப்போர்ட் அடிப்படையில். இது டாபிக் 1. இப்போ யோகி ஆதித்யநாத்துடைய கவர்மெண்ட்டுக்கு பாஜகவினர் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம், கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் பாறைக்கும் திருவள்ளுவருடைய சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, அதில் கண்ணாடியால் ஆன பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை திறந்து வச்சிருக்காரு. ஒரு பெரிய டிபேட்டு என்னன்னா, பாஜகவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறை வரைக்கும் முதலமைச்சர் நடந்து போனார். அந்த விவேகானந்தர் பாறை வந்த உடனே டக்குன்னு திரும்பிட்டாரு. ஏன் திரும்பினாரு? அந்த விவேகானந்தர் பாறையில் விவேகானந்தர் மண்டபம் இருக்குல்ல, ஏன் அங்கே போகலை? விவேகானந்தருடைய நினைவாலயத்துக்கு ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகாமல் திடீர்னு திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. இப்போ பாஜகவினர் சில வரலாறுகளை ஷேர் பண்ணுறாங்க. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை அமைக்கப்பட்டதுக்கும் விவேகானந்தருடைய நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டதுக்கும் திருவள்ளுவருடைய ஸ்டாச்சு அமைக்கப்பட்டதுக்கும் பின்னணியில் RSS தான் இருக்குது. இதை தமிழக மீடியாக்கள் மூடி மறைக்க பார்க்குறாங்க. நாங்கள் சொல்கிறோம், கன்னியாகுமரியில் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய 2 பெரிய ஒரு பாறைகள் இருந்திருக்கு. அந்த 2 பாறைகளில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டக்கூடிய பணியை RSS உடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய அப்போ அகில இந்திய RSS உடைய பொது செயலாளராக இருந்த ஏக்நாத் ரானடே அவருடைய குழுக்கிட்ட தான் தமிழக அரசாங்கம் ஒப்படைக்கிறாங்க. அந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாறையில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை வெற்றிகரமாக கட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு பாறையை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டே ஒப்படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏக்நாத் ரானடே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய பாறையில் திருவள்ளுவருக்கு சிலையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரொபோசலை முன்வைக்கிறாரு.
திருவள்ளுவருடைய சிலையை இந்த பாறையில் சூப்பராக வந்து கட்டலாம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான திட்டம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறதே RSS தான். அதுக்கு தமிழக அரசாங்கம் அந்த யோசனை ஏக்நாத் ரானடே அவர்களுடைய யோசனைக்கு ஓகே சம்மதம் தெரிவித்த பிறகு தான் திருவள்ளுவருடைய ஸ்டாச்சு வந்து கட்டப்படுது. அப்போ அடிக்கல் நாட்டு விழாவில் யார் கலந்துக்கிட்டது தெரியுமா? எம்ஜிஆர் அவர்களும், அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும், மொராஜி தேசாய் அவர்களும், பிரைம் மினிஸ்டராக இருந்த மொராஜி தேசாய் அவர்களும் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போது இன்னைக்கு கன்னியாகுமரியில் விவேகானந்தருடைய நினைவு மண்டபம் இருக்குது, திருவள்ளுவருடைய சிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் RSS உடைய பங்கு அப்படின்னு பாஜக பதிவுகளை போடுறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.